பண்ணிட்டே பரவா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி அன்னோன் சிட்டிசன். இதை எழுதினவங்க WH ஆடன். இந்த பர்டிகுலர் போம் 1939 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு சட்டாரிக்கல் ஒர்க் மாதிரி தான் எழுதியிருக்காரு. ஏன் சட்டாரிக்கல் ஒர்க் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற மாடர்ன் மேனோட லைஃப் எப்படி இருக்குது, அவன் லைஃபுக்கான பர்பஸ் என்ன. நம்ம வந்து எப்போவுமே இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அது டெக்னாலஜியாக இருக்கலாம், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சி பிடிச்சதோ பிடிக்கலையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், அதை கரெக்டாக பண்ணணும், எதுலேயும் நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனாக நம்ம ஓடிட்டே இருக்கோம். மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்மளும் ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி ஓடிட்டுருக்கிற நமக்கு நம்ம லைஃப்பில் பர்பஸ் தெரியுதா அப்படின்றது தான் சொல்ல வராரு. ஸோ மாடர்ன் வேர்ல்டை பற்றி சட்டாரிக்கலாக எழுதின ஒரு ஒர்க் இது. ஒரு ஐரானிக் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் டோனில் தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற அப்சர்டிட்டியை பற்றி பேசுகிறாங்க. டைட்டில் அன்னோன் சிட்டிசன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வார் டைமில் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்றது டீட்டெயிலாக தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கிரேவ்யார்டில் பர்டிகுலராக அவங்களுக்குன்னு வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து அவங்கள பரி பண்ணுறாங்க. சில பேர் தெரியுது, சில பேர் யாருன்னே தெரியாமல் ஜஸ்ட் அன்னோனாக தான் அவங்களோட கிரேவ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்னோன் சிட்டிசனை பற்றி, ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வாழ்ந்து இறந்து போன ஒரு அன்னோன் சிட்டிசனை பற்றி தான் சொல்கிறாங்க. JS/07/M/378 இதுதான் அவங்களோட நம்பர். ஸோ இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க யார் அப்படின்ற வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஓகே, சம்மரி பார்க்கலாம். போம்லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இது மூலமாக ஒரு பர்சனை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. இறந்து போன ஒரு பர்சனை பற்றி தெரிய வருது. அவர் யார் அப்படின்னா, அவர் மேலே அஃபீஷியலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வேறு எந்த கேஸ்லேயுமே அவர் மாட்டலை. ஸோ அஃபிஷியலி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்றது தெரிய வருது. அவரை வந்து ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, ஓல்டு ஃபேஷன் வேர்டாக, லைக் இப்போது ஒரு பர்சன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், ஜென்யூனான பர்சன் அப்படின்னா அவங்கள பார்த்து செயின்ட் லைக் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ செயின்ட் அப்படின்றது ஒரு புனிதர்களாக வாழ்ந்தவங்கள தான் இப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓல்டு ஃபேஷன் வேர்டான செயின்ட் அப்படின்றது இந்த நியூ மாடர்ன் மேனுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு செயின்ட் லைக் லைஃப் தான் அவர் லீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரிதிங் ஹீ டிட், என்ன அவர் பண்ணாரோ அவரோட வாழ்நாளில் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன், அவரோட கம்யூனிட்டிக்கு ஒரு கிரேட்டர் கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு, அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்றதுல அவரோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். இப்போ வார் நடக்கு அப்படின்னா அந்த வாரில் இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதர்வைஸ் அவரோட ஒர்க் அன்டில் ஹி ரிட்டையர்டு, அவரோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வார் டைமில் போய் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதர்வைஸ் அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஃபட்ஜ் மோட்டார் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஒர்க்கில் என்றைக்குமே அவரை வந்து ஃபயர் பண்ணதே கிடையாது. ஸோ அவர் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே பண்ணலை. எந்த விதத்துலேயும் அவரை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான, வேலையை விட்டு அவரை தூக்குறதுக்கான எந்த ஒரு ரீசனும் கிடைக்காததுனால அந்த இடத்துலையே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு சாட்டிஸ்ஃபைடு எம்ப்ளாயியாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த ஓனர்ஸாக இருக்கட்டும், யாருக்கும் எந்த ரீசனும் கிடையாது அவர் மேலே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு. ஸோ அந்த கம்பெனிலே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து அந்த யூனியன், ஒவ்வொரு கம்பெனிலையும் லேபர் யூனியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லேபர் யூனியன்லேயும் இவர் மேலே எந்த விதமான பேட் இம்ப்ரெஷனுமே கிடையாது. லேபர் யூனியன்லேயும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவர் எந்த ஒரு பெட்ரேலுமே பண்ணதில்லை. சில பேர் வந்து அந்த யூனியனில் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் அகேன்ஸ்டாக தான் இருப்பேன் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் இவரும் ஜாயின் பண்ணியிருந்தார். அதே மாதிரி லேபர் யூனியனில் லேபர்ஸ் எல்லோரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓனர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பார். எல்லாரோட வியூவில் இருந்தும் நான் மாறுபட்டு தான் இருப்பேன், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன சொன்னாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருக்கிறாரு. தென் அவர் வந்து இப்போ யூனியனில் ஏதாவது டியூ எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும், மந்த்லி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் ப்ராப்பராக பே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிகிட்டே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்சன் அவர். ஸோ சோஷியல்
சைக்காலஜி ஒர்க்கர்ஸ் வந்து இவரோட ஆட்டிடியூட், இவரோட பிஹேவியர்ஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு அவரோட மெய்ட்ஸோட, அவர் கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒர்க்கர்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றாரு. அவங்க மத்தியில பாப்புலரா இருக்கிறாரு. ஸோ, யார் ஒருத்தங்க எல்லார்கிட்டயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றாங்களோ, அவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த மாதிரி இவரையும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, ஹி லைக் டு ட்ரிங்க். ஸோ, அப்பப்போ அவங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி. அதையுமே கரெக்டான அளவில் வச்சுருப்பாரு. அதை குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால எல்லார் மத்தியிலையும் ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஸ் இருக்காங்க இல்லையா? மீடியாவில் வந்துட்டு அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து எவ்ரிடே நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணுறது, அதை ரீட் பண்ணுறது, தென் அதில் என்ன விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் அதுக்கு சேம் ரியாக்ஷன். எவ்ரி நியூஸ் என்ன நியூஸ் வந்தாலும், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் சேம் எக்ஸ்பிரஷன் தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து வெல்த் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன். இல்லை ஏதாவது ஒரு பொருள் மேலே அவர் அப்சஸ்டாக இருந்தார் அப்படின்னா, அது ரிலேட்டடாக ஏதாவது ஆஃபர் வரும்போது நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹாரிஃபிக்காக நடக்கிறத நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்காக நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி நடந்திருக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் அவருக்கு கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நார்மல் அண்ட் சேம் ரியாக்ஷன் தான் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து பாலிசிஸ் இப்போது நிறையா இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே இருக்குது இல்லையா? அதை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் அவருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் அவர்கிட்ட இருக்கிறதுனால அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்றதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலிசிஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவரோட லைஃப்பை செக்யூர்டாக வச்சிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவரோட ஹெல்த் கார்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அட்மிட் ஆகிருக்கிறாரு. பட் க்யூர் ஆனதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அவர் வந்து நார்மலாக இருக்கிறாரு அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போத் ப்ரொடக்ஷன் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஹை கிரேட் லிவிங் பீப்புளாக இருக்கட்டும், ரெண்டு சைடில் இருந்துமே வர்ற ஒரு டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளான் இதெல்லாம் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வாங்கலாம், அதை எப்படி நம்ம ப்ராப்பராக அந்த இன்ஸ்டால்மெண்ட்டெல்லாம் பே பண்ணி ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம், எல்லாத்த பற்றியும் அவருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் லைஃப்பை நம்மளும் ஒரு ப்ராப்பரான மாடர்ன் மேனாக வாழணுன்னா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து இந்த மாடர்ன் மேனுக்கு இதெல்லாம் நெசசரி அப்படின்றது அவருக்கு புரியுது. ஸோ தட் அவரோட வீட்டில் கிராமஃபோனாக இருக்கட்டும், ரேடியோ, கார், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவரோட வீட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தோ அவர் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணாலும் ஒரு மாடர்ன் மேனாக இருக்கணும், ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவரோட மென்டாலிட்டியாக இருக்குது. ஸோ தட் அவர் வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட வாங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ண விஷயம் என்னென்னா, இவருக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் இப்போ பீப்புள் வந்து ஒவ்வொரு இயரும் பீப்புளோட மென்டாலிட்டி மாறும் இல்லையா? அது பொலிட்டிக்கல் சைடாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும் சரி, பீப்புளோட டேஸ்ட் ஒவ்வொரு இயர் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு விதமான பேச்சு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இயர் பீப்புள் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவரும் அடாப்ட் பண்ணிப்பார். ஸோ எல்லாத்தோட சேர்ந்து வாழ்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். தனியாக இருக்கணும், நான் ஒரு ரெவல்யூஷன் அப்படின்லாம் இல்லை, எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் இவர் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த வேர்ல்டு வந்து இப்போ பீஸை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுதா, நமக்கு பீஸ் வேணும், வார் வேண்டாம் அப்படின்னு நினைக்குதா, ஓகே எனக்கும் பீஸ் தான் வேணும். இல்லை நீங்கள் சண்டை போடணும், நம்ம சண்டை போட்டு நமக்கான ரைட்ஸை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஓகே நானும் அந்த சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ பீஸ் வேணும்னா பீஸ், வார் வேணும்னா வார், இந்த மாதிரி ஒரு குரூப்போடு சேர்ந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர். தென் சொசைட்டிக்கு பாப்புலேஷன் ரிலேட்டடாக இவரோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டாலும் இவர் வந்து மேரிட் தான். ஸோ இவருக்கு வந்து 5 சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஸோ அவரோட ஏஜில் அவரோட அந்த பீரியடில் இருந்த பாப்புலேஷனுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 சில்ட்ரன் அவர் வந்து அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி அந்த சொசைட்டிக்கு கொடுத்ததும் ஒரு பர்ஃபெக்ட் கான்ட்ரிபியூஷன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் வந்து என்றைக்குமே அவரோட சில்ட்ரனோட எஜுகேஷனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார்.
அவங்களோட எஜுகேஷன் அவங்களோட சாய்ஸில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் என்றைக்குமே அவர் இன்வால்வ் ஆக மாட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவ்வளோ விஷயம் அவரோட லைஃப் இந்த பர்சன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு 2 கொஷின் கேட்குறாங்க. வாஸ் ஹி ஃப்ரீ, வாஸ் ஹி ஹாப்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாரா, அவரோட லைஃப் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு யார் கூடயும் பிரச்சனை இல்லாமல் நார்மலான ஒரு லைஃப். பட் அவர் ஹாப்பியாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அங்கே கொஷின் மார்க் தான் வருது. இந்த கொஷினையும் கேட்டுட்டு அதுக்கு ஆத்தர் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சைடில் இருக்கட்டும், ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. ஸோ யாருமே நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறதே அது ஒரு அப்சர்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஹாப்பியாக இருக்கிறாரா, ஃப்ரீயாக இருக்கிறாரான்னு கேட்குறதே ஒரு அப்சர்ட் கொஷின் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் அவர் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம்னு நினைக்கலாம். பட் பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து மாடர்ன் வேர்ல்டுக்காக நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஓடிட்டே இருக்கிறோமே தவிர ஹாப்பினஸ் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட இல்லை. யார் ஒருத்தர் இப்போத்துலேருந்து அவரோட நெக்ஸ்ட் 24 இயர்ஸ் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணி ஓடிட்டுருக்கிறாரோ அவரோட லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்காது. ஒருவேளை நம்ம வந்து இந்த டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக இந்த வேர்ல்டு ஆல்ரெடி போயிட்டுருக்கிற அந்த லைன்லேருந்து மாறி நம்ம போகணும்னு நினச்சாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதே லைனில் நம்மளை நடத்திட்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர தனி லைனில் நம்மளை போக விட மாட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்டு அப்படி தான் இருக்கே தவிர இவர் மேலே தப்பு இல்லை. இந்த வேர்ல்டு ஆல்ரெடி நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லா சிட்டிசனுமே கவர்மெண்ட் அண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற இந்த வேர்ல்டை பற்றின ஒரு சட்டாரிக்கல் ஒர்க், மாடர்ன் மேனை பற்றின ஒரு சட்டாரிக்கல் டோனில் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.